குருவே சரணம், குருவே துணை. நம்ம இந்த பதிவுல மகரம் ராசி, மகரம் லக்னத்துல பிறந்தவங்க எப்படிலாம் இருப்பாங்க? அவங்க வாழ்நாள்ல என்னெல்லாம் நடக்குது? அப்படிங்கிறத பத்தி ஒரு முழுமையான பதிவாக பார்க்க போறோம். இந்த பதிவோட முடிவுல மகரம் ராசியினர் என்னென்ன விஷயங்கள் வந்து சரி பண்ணிக்கும் பொழுது அஸ்ட்ராலஜிக்கலா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். ஜெயிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான பரிகாரங்கள், ஒரு சில ஜோதிட டிப்ஸ் எல்லாம் அவங்க கூட சொல்ல போறேன். பதிவு வந்து முழுசா பாருங்க. முதல்ல இந்த மகரம் ராசி, மகரம் லக்னம் இதுல என்னென்ன கிரகங்கள் எல்லாம் சம்மந்தப்படுது, என்ன தத்துவத்துல இது இயங்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது எவ்வளவு பொருந்துது அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம். சரிங்களா? முதல்ல இந்த மகரம் ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது ராசியா இருக்கு. ஒரு ஜாதகத்துல 10ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகங்கள் இருந்தாலே அது வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பராசர ரீதியில. ஸோ இதுல 10ஆம் இடத்துல நமக்கு வந்து காலபுருஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ராசி வருது அல்லது லக்னம் வருது அப்படின்னா நம்ம எல்லாம் ஜெயிக்க பிறந்தவங்க. இந்த மகரம் அப்படிங்கிறது ஒரு சிகரம் தொட பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுடைய ஆசிரியர் வந்து சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது மகர ராசியில இருக்கிறவங்க மாதிரி வேற யாருக்குமே வராது. பொறுமை அப்படின்னா ஒரு பொறுமையோட எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது பஞ்சபூத தத்துவங்கள்ல நில தத்துவத்துல இயங்கக்கூடிய ஒரு ராசி. சனி பகவானுடைய வீடு. நம்ம சொல்லவே வேண்டாம். சனி பகவான் வந்து இந்த 9 கிரகங்கள்ல ரொம்ப பொறுமையா நகரக்கூடிய கிரகமாக வர்றது சனி பகவான். ஸோ இந்த ராசி அடிப்படையில மகர ராசியில எந்தெந்த கிரகங்கள் எல்லாமே வந்து சம்பந்தப்படுது, அதனுடைய தன்மை வந்து எப்படி பிரதிபலிக்கும், ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மை மகர ராசியில எந்த மாதிரி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். மகரம் ராசி சனி பகவானுடைய வீடு. இதுல செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரமும், சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரமும், சந்திர பகவானுடைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரமும் வருது. இதுல ஏன் இந்த மகர ராசிக்காரங்க அதிகமா சிரமப்படுறாங்க, ஏன் அதிகமா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள். ஒரு 2 பகை கிரகங்களுடைய தொடர்பு அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சட்டப்படுத்தும். இப்போ உங்களுக்கு இந்த ராசியில எந்தெந்த கிரகங்கள் வந்து பாருங்க. சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு பகை கிரகம், சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் பகை கிரகம், சனி பகவானுக்கும் சந்திரனுக்கும் பகை கிரகம். நிறைய கர்மா பலன்களை அனுபவிக்கப்படுகின்றனர் மகர ராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்களும் அதுல வந்து வரும். ஆனா கும்பத்துல எந்த ஒரு கிரகமும் உச்சமாகாது, எந்த ஒரு கிரகமும் நீச்சமாகாது. ஆனா அவங்க மாட்டிக்குவாங்க, இவங்க தப்பிச்சுவாங்க. இது எப்படி நான் வந்து சொல்றேன். குறிப்பா வந்து இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட அந்த நட்சத்திரம் வந்து சனி வீட்டுல இருக்கிறதுனால இது வந்து ஒரு சில தன்மைகள்லாம் வருது. அதுல முதல்ல எல்லாரையும் ஒரு சரிசமமா பாரபட்சம் இல்லாம பாக்குறது, சாதி மத வேற்றுமை இல்லாம வந்து பாக்குறது, எல்லாரையுமே யதார்த்தமா நம்புறது, நம்பி ஏமாறுற கதையெல்லாம் நிறைய இருக்கும். ஒரு நல்ல நிர்வாக திறமை வர்றது, அவங்களுக்கு வராத ஒரு விஷயத்த கூட சொல்லி கொடுத்தா கத்துக்கிட்டு சூப்பரா அதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஒரு செல்ஃபாவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த விஷயத்த கத்துக்கிட்டு அதுல சர்வே பண்ண ஆரம்பிச்சு அதுல ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட பெயர் முதன்மையாக வர்றது வரைக்கும் உழைக்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சனி பகவானும் சூரியனுடைய கிரக காரகம் அங்க பிரதிபலிக்கிறது. இந்த சனி சூரியனோட காரகங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பகையா இருக்காங்க அது என்னங்க பண்ணும் அப்படின்னா கால்சியம் சம்பந்தமான உடல் உபாதைகளோ ஏற்படுத்தும். மேலும் அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும், அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடுகள், சூழ்நிலை சம்பந்தமா ஒருத்தர் ஒருத்தர் சிறப்பா பயன்படுத்திக்க முடியாத மாதிரி இந்த அப்பா பையனோட உறவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது. இது போக சூரியனோட காரகங்கள் வந்து சனி பகவான் வந்து சேர்ந்துருவார். சூரியனை முதல்ல என்னன்னா நேரம், நிர்வாகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நேரத்துக்கு தூங்கி எந்திரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு சரியா குறிப்பிட்ட நேரத்துல ஒரு நபரை சந்திக்கிறது. ஒரு சிலர்லாம் 9 மணிக்கு வேலைய ஆரம்பிச்சாங்கன்னா, சரியா அந்த நேரத்துல வேலைய முடிச்சிடுவாங்க. அந்த ஷெட்யூல் பண்ண டைம்ல. அந்த மகர ராசி, மகர லக்னத்துல பிறந்தவங்க. இப்ப நெறைய பேரோட ஜாதகத்துல குரு பகவான் வந்து இப்போ ஒரு ஆணினுடைய ஜாதகத்துல மகரத்துல இருந்தாலும் நம்ம சொல்றதெல்லாம் பொருந்தும். சரி இருந்தாலும் அது வந்து வேற நாடி கீழ வருது. அதனால இது சொல்றேன் நான். அது மாரி நேர நிர்வாகம் நெறைய பாதிக்கப்படும். இப்ப பஞ்சுவாலிட்டி கேரண்டியே மிஸ் ஆயிடுது. அது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனி, சூரியனோட கிரகக்காரங்கள் வருது. அது மாரி ஒரு அரசு வேலை அல்லது அரசு வேலைக்கு நிகரான அதிகாரப்பூர்வமான தனியார் நிறுவன வேலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அமர்த்தக்கூடிய யோகம் இது எங்களுக்கு இருக்கும். இவங்க தட்டுறாங்க அப்படின்னா தட்டுற கதவுகள் எல்லாமே திறக்கும். ஆனா கதவுகள் தட்டுறதே ரொம்ப கம்மி. முயற்சி பண்றாங்கன்னா முயற்சிகள் அடுத்த கட்டம் நகரும். ஆனா முயற்சி எடுக்கிறது கம்மி. சிந்தனை நிறைய இருக்கும். ஆனா செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்களா? இப்ப மகரம் உத்திராடத்தில் பிறந்த பெரும்பாலான குழந்தைங்க குழந்தையா வந்து ஒரு வீட்டுல மகரம் உத்திராடத்துல ஒரு பெண் குழந்தைய ஒரு ஆண் குழந்தைய பிறக்குது அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா உடல் உபாதைகளையும் சில ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகளை பெருசா வந்து ஏற்படுத்துது. அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய ஆய்வு அடிப்படையில தத்து கொடுத்து வாங்கிக்க சொல்லியிருக்கோம். சில நிறைய ஜாதகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். மேலும் இதுல அடுத்து எந்த கிரகம் வருது? செவ்வாய் வராது.
செவ்வாய் வந்து மண்ணு மன இடத்துக்கு வந்து அதிபதியாக வரக்கூடியவர், பல்லுக்கு அதிபதியாக வரக்கூடியவர், நம்மளுடைய ரத்தம் குருதிக்கு வந்து யாருக்கும் அதிபதியாக வரக்கூடியவர், ரத்த சொந்தங்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு அதிபதியாக வரக்கூடியவர். ஒரு பங்காளி உறவுகள் வந்து பாத்தீங்கன்னாக்க சிறப்பா இருக்கும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா பங்காளி உறவுகளோ உடன்பிறப்புகளோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கிற மாதிரி இவங்களோட ரத்த சொந்தங்களுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ நிறைய இருக்காது. அதனால ரத்த சொந்தங்களுக்குள்ள நிறைய மனக்கசப்புகள் இருக்கும். இவங்க எப்படியோ போராடி ஒரு 32 வயசுக்கு பிறகு ஒரு நம்ம வாழ்க்கைய ஒரு சாதாரணமா இன்னைக்கு இதுக்குள்ள ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு 60 வயசு 65 வயசுன்னு பிடிச்சாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிடிச்சுன்னா செகண்ட் ஹாஃப் பிறகு இவங்களுக்கு ஒரு மண் மனை இடம் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட யோக பலம் இருப்பாரு. ஒரு மண் மனை இடம் இவங்களோட உழைப்பிலேயே வாங்கி ஒரு பராமரிப்பு இல்லாத ஒண்ணு வாங்கி வந்து கொஞ்சமா சரி பண்ணி அதை சூப்பரா ரெடி பண்ணிடுவாங்க. அது வந்து செவ்வாய் வந்து நம்மளுடைய ராசியில உச்சம் அடைகிறதுனால நடக்கிறது. அதே மாதிரி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு தனக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் பேராமீட்டர்ஸ் நிறைய விதிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கண்ட்ரோலாவே இருப்பாங்க. ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது நிறைய மாட்டாங்க. பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக பெருசா ரிஸ்க் எடுக்கக்கூடியவர்களும் இவர்கள் தான். முக்கியமா ஒரு படை தளபதியை வந்து செவ்வாய் கொடுப்பாங்க. செவ்வாய் வந்து உச்சமாகிற இடம். இவர்களை நம்பி நிர்வாகத்துல ஒரு முக்கியமான பொறுப்புகள். இப்ப நீங்க இந்த பதிவு பாக்குறவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு யாராவது மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு நிர்வாகத்துல வேலை பாக்குறாங்க. நீங்க வந்து ஒரு ஒரு முதலாளியாகவோ அல்லது உங்களுக்கு கீழே மத்தவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா நீங்க அவங்களை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுங்க. அவங்களுக்கு அந்த வேலை தெரியவே இல்லைனாலும் முடியவே இல்லைனாலும் அந்த வேலையை கத்துக்கிட்டு பர்ஃபெக்டா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா விரும்பி ஏத்துக்கிறாங்க அப்படின்னு மகர ராசிக்காரங்களா இருப்பாங்க. சட்டத்துக்கு புறம்பானது கொஞ்சம் இந்த அண்டர் த டேபிள் நடக்கிற விஷயம் இதெல்லாம் வந்து மகர ராசி முதல் லக்னத்துக்கு வந்து வெற்றி போகாது. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்க வீடு. சனி பகவான் வந்து நீதிமான் சொல்றாங்க இல்லையா. நான் போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப லேட்டா போனாலும் பரவாயில்ல, நான் வந்து பர்ஃபெக்டா தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நபர்கள் எல்லாம் இந்த மகர ராசி. இதுல செவ்வாயுடைய கிரகக்காரங்கள் பள்ளியில வந்து ஒரு சில மருத்துவ செலவுகள் சொத்துக்கள்லாம் இருக்கட்டும் சொத்துக்கள்லாம் இருக்கட்டும் பள்ளியில எதிர்கொள்ள வீக்கம் அல்லது ரத்தம் வர்றது சொத்து பல்லு வரல வரிசையில பிரச்சனை ஒரு பர்மனண்டான கரை பள்ளியில கிளிப் பிளேஸ் பண்றது இந்த மாதிரி வந்து பள்ளிக்கு வந்து ஒரு சில வைத்திய செலவுகள் இவங்களுக்கு நடக்கும். நம்ம நிறைய பார்க்க அது மாதிரி பூர்வீக மண்மனை இடம் விட்டு வெளியேறி வந்து பாத்தீங்கன்னாக்க தேய்க்கிறது. பிறந்த ஊர்ல இருந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு தொடர்பு ஒரு பல கிலோமீட்டர் வெளியில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சூப்பரான பொருளாதாரத்தை ஏற்படுத்திக்கிறது. இந்த மாதிரி யோக பலன்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். இந்த மாதிரி செவ்வாயோட காரங்கள் சனி பகவானோட சேரும்பொழுது பூர்வீக மண்மனை இடம் பராமரிப்பு குறைவா இருக்கிறது. பில்லு பூண்டு முள்ளி செடி இந்த மாதிரி வந்து பயிர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சிலர் பயன்படுத்தாம போட்டு வச்சிருக்கிறது இதெல்லாம் கூட வருது. மேலும் அடுத்து என்னங்க அப்படின்னா கோவம் வந்துடும். கோவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாம ஒரு சரியான கைடு இல்லாம வந்து சிரமப்படுவாங்க. ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் விடுவார். ஜாதகப்படி மகர ராசியிலோ மகர லக்னத்திலோ ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் ஆகிய குரு பகவான் மகரத்திலே நீச்சம் ஆவார். குரு நீச்சம் அப்படிங்கிறது என்னன்னா இவங்க வந்து யாரை முழுசா நம்புறாங்களோ அவங்க ரொம்ப நாள் இவங்க கூட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு இவங்க உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட்ல பழகுறவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க. நலம் விரும்பிகள் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நலம் விரும்பிகள் வந்து இருக்க மாட்டாங்க. குறிப்பா வந்து இந்த 12ஆம் அதிபதியாகிய குரு பகவான் வந்து லக்னத்துல ராசி மகரத்துல நீச்சம் அடைக்கிறதுனால இவங்களுக்கு ஜீவ சமாதி குறிப்புகள் சம்பந்தப்பட்டது சித்திரங்கள் ஞானிகள் சம்பந்தப்பட்டு ஒரு நாள் அவங்களை வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம். சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த வயதிலேயே அதில் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. அதிகப்படியா வந்து ஒரு 35 வயசுக்கு மேல நிர்பந்தமாவே இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். உதாரணமாக வந்து சீரடி சாய்பாபா ராகவேந்திர சுவாமிகள் காஞ்சி மகா பெரியவர் கடன்பட்டியார் ஆதிசங்கர் இந்த மாதிரி ரமானுஜர் இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க குருக்கள் வந்து வழிபாடு பண்றது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமாகவும் பிடிக்கும். எனக்கு தெரியல எனக்கு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி பயணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு 30 வயசுக்குள்ள ஒரு 22ல இருந்து 30 வயசுக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஜாலியா ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய வயசு. ஆனா இவங்க மட்டும் குடும்ப பொறுப்புகளை தலையில் தூக்கிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. எல்லாம் வந்து ஜாலியா இருக்கிற நேரத்துல இவங்க பொறுப்புகளை ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இளம் வயதிலேயே இளம் நிறை ஒரு முதிர்ச்சி காணப்படுறது வயசுக்கு மீறின அனுபவம் அது குறைந்த வயதிலேயே எல்லா விஷயங்களும் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஒரு நிகழ்ச்சி மெச்சூரிட்டி வந்து வருது. அதே மாதிரி சனி பகவான் சந்திரனுடைய கிரகக்காரங்கள் இங்க பலகீனமாகிறதுனால பெரும்பாலும் மகரம் இது வந்து ஒரு ஒரு சில ஜாதகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மெஜாரிட்டியா பொருந்தும். சந்திரனுடைய காரகங்களை சனி பகவான் வந்து கெடுப்பாரு. சனியோட காரகங்களை சந்திரன் வந்து கெடுப்பாரு. ஏன்னா இது வந்து புணர்வு தோஷம் அப்படின்னு வருது. ஏன்னா சனி பகவானோட வீட்டுல சந்திரன் உள்ள வராரு இல்லையா. என்ன ஆகுதுன்னா வேலையில தவிர்க்க முடியாத இடமாற்றம். ஒரு இடத்துல வேலை செஞ்சா அங்க டிபார்ட்மெண்ட் மாறுறது இல்ல லொகேஷன் மாறுறது. கொஞ்ச நாள் வேலை பார்த்தாங்க வேலை இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி மாறுறது. மார்க்கெட்டிங் லைன் ஒரு வேலை வந்து அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கறது எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது.
ஒரு வேலை பார்க்குற இடத்துல இன்னொரு தூரம் டிராவல் பண்ணி வர்றது. இந்த மாதிரி வந்து கவலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கவலை போனா இன்னொரு கவலை, ஒரு கவலை போனா இன்னொரு கவலை அப்படிங்கிறது இந்த மன சஞ்சலத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு சனி பகவான். சந்திரனோட கிரக இணைவு ஏற்படுது. நிறைய வாய்ப்புகள் கை கட்டின வாய்ப்பு வாய் கட்டி அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் வந்து நலிவு போயிடுறதையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த குழம்பு தேசத்தின் ஒரு அடிப்படையான பரிகாரம் இருக்கு. நான் அதை வந்து இந்த பதிவோட முடிவுல சொல்றேன். இப்ப நிறைய பேர் இது வந்து என்னங்க இதெல்லாம் கூட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம். இந்த சனி சந்திரனுடைய கிரகக்காரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, சனி பகவான் கர்மாபடி ஒரு விஷயத்தை அனுபவிக்க வச்சிருவாரு. அதுல நிறைய பேருக்கு மகரம் திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருமண வாழ்க்கையிலேயே வந்து திருமணத்துக்கு முன்னாடியே தாம்பத்தியமாகக்கூடிய நபர்கள் ஆண்கள் ஜாதகத்துல நிறைய பேரோட ஜாதகத்துல வருது. இது ஒரு ராசி மட்டுமே வச்சு சொல்ல முடியுமா? ஆமா சொல்லலாம். ஒரு சில ஜாதகங்கள் மட்டும் விதிவிலக்கு. மற்றபடி பெரும்பாலான நபர்களுக்கு திருமணத்துக்கு முன்பே தாம்பத்தியம் ஆயிடுறது அல்லது தாய்மையிடம் இருந்த பெண்ணோடோ அல்லது வயதில் மூப்புடையவர்கள் இவங்களை விட ஏறத்தாழ ஒரே வயது இருக்கவங்க அல்லது வயதில் மூப்பா இருக்கிறவங்க ஒரு நிர்பந்தம் ஒரு கால சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னாக்க தாம்பத்தியம் ஏற்படுறது இந்த மாதிரிலாம் கூட ஏற்படுறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. இப்ப நிறைய பேரோட ஜாதகம் டேட்டா நம்மகிட்ட இருக்குது. அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒத்துக்கிறாங்க ஆமா இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு. இந்த கர்மா பலன்ல அது எல்லாம் கூட வருது. இது ஒரு விஷயம். இது வந்து சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். மற்றபடி அதை நம்ம ஒரு சில ஜாதகங்களோட குறிப்பிட்ட ஜாதகங்களோட ஆய்வுல இது எல்லாமே இருக்கலாம். சரிங்களா? மேலும் வந்து இந்த மகரம் ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க முதல் பாதி ரெண்டாவது பாதின்னு பார்த்தா ரெண்டாவது பாதியில சிறப்பா இருப்பாங்க. நம்ம சொன்னது 32 வயசு. இப்போ 32 வயசுக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். 32 வயசுக்கு அப்புறம் ஒரு அடியும் தெளிவா வைக்கிற மாதிரி இதோட வளர்ச்சி வெளியில தெரிகிற மாதிரி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கும். அதுதான் வீட்டுக்காரங்களே சொல்லலாம். மேலும் இந்த மகரத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் 3ல வந்து நீச்சம் ஆவார். 6ன்னா வந்து ரோகம் தானே. இந்த மாதிரி கடன் சுமை எதிரிகளோட தொந்தரவு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் இருக்கும். கடன் வந்து டிஜிட்டலைஸ் கடன் வந்து வாங்குறது போன் மூலமாவோ அல்லது ஒரு ரொம்ப பேப்பர் ப்ராசஸ் கம்மியா இருக்கிற மாதிரி சுலபமா கடன் வாங்கிட்டு உபயராசியில புதன் நீச்சமாகிறதுனாலையும் லக்ன பாவத்துக்கு 9ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 3ல நீச்சமாகிறதுனாலையும் வந்து ஒரு சின்ன சின்ன கடன்லாம் நிறைய வச்சுக்கிட்டு அந்த கடன்களை வந்து டேலி பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா சேமிப்பு இல்லாம போயிடுறது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வருது. அவன் சொன்ன விஷயத்த காப்பாற்றுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பாகிஸ்தான் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதியா வருவார், லக்ன அதிபதியா வருவார். ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா இதே போனாலும் அந்த விஷயத்துக்காக போராடுறது எப்படியாவது அந்த விஷயத்த சரி பண்ணிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. 4ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராசியில உச்சமாகிறதுனால 11ஆம் அதிபதி ராசியில் உச்சமாகிறதுனாலையும் இவங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பா வந்து ஒரு தொழில் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஆனா காலதாமதமாக கிடைக்கும். அது வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி வீடு யோகம், மண் யோகம், மனை யோகம் இது எல்லாமே இவங்களுடைய கிட்ட ஒரு 40 வயதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அனுபவிப்பாங்க. இவங்களோட ஒரு ஒரு செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான வாழ்க்கையும் ஒரு ஆசுவாசப்படுத்துற மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். குரு அந்த மாதிரி வந்து ராசியில நீச்சமாகிறதுனால இவர்களுடைய குழந்தைகள் மூலமாக இவங்களுக்கு இருக்கிற நாலேஜா இருக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களாகட்டும் குழந்தைங்க சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க. குழந்தைகளால ஒரு சில மன உளைச்சலும் அவங்களுக்காக ஒரு சில கவலைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பெரும்பாலான ஜாதகங்கள் உங்களுடைய நடுத்தர வயதுல நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி மகரத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன். 7ஆம் அதிபதி சந்திரன் ஜாதகத்துல நம்ம 5ல வந்து பாத்தீங்கன்னாக்க நீச்சமாவார். இதுல நீச்சமாகிறது சாரி 5ல உச்சமாவார். 5ல உச்சமாகிறது ஒரு நல்ல மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மனைவி கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கணும். மகரம் திருமண நட்சத்திரக்காரங்களா இருக்கட்டும் அவிட்டம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வரும். கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒருத்தர் விட்டு கொடுக்காத மாதிரியான அமைப்பு வரும். திருமணத்துக்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஜாதகங்கள் இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். இந்த சனி சந்திரனுடைய கிரகக்காரங்கள் திருமண வாழ்க்கையில் கூட ஒரு காலதாமதமாக நிறைய பேரோட ஜாதகத்துல இந்த பொது பலனா சொல்றதுல இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு சனி சந்திரனுடைய காரகங்கள் நிறைய வேலை வாய்ப்பா இருக்கட்டும் அல்லது திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுக்கறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மகரம் ராசியில பிறந்தவங்க என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு தீர்க்காயிலான ஜாதகம் தான். சரிங்களா? மேலும் வந்து தாழ்வு மனப்பான்மை வந்து இருக்கக்கூடாது. அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். நேரம் நிர்வாகத்தை சரி பண்ணிக்கிறது. குறிப்பா வந்து இந்த சனி சந்திரனுடைய கிரக காரகங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்மளுக்கு வந்து காலி பண்ணிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதை செய்யணும். ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் நமக்கு வராதுன்னு நமக்கு முன்னாடி நம்ம அந்த சப்ஜெக்டுக்காக அதிக நேரம் ஒதுக்கி படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரிதான். இப்ப உதாரணத்துக்கு நேரம் நிர்வாகத்தை சரி பண்ணிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தூங்கி எழுந்திருக்கிறது, குறிப்பிட்ட நேரத்துல உணவு எடுத்துக்கிறது,
குறிப்பிட்ட நேரத்துல ஒரு வேலையை ஆரம்பிச்சு முடிக்கிறது, குறிப்பிட்ட நேரத்துல ஒரு நபரை சந்திக்கிறது, இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய சூரிய பகவான் பலமா இயங்க ஆரம்பிப்பாரு. நிர்வாகத்துல வேலை பார்க்குற இடத்துல நம்ம ரிப்போர்ட் பண்றவங்க மூலமாக நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும். நல்ல பேர், புகழ், திறமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சூரியன் வந்து நல்ல பலமா இயங்க ஆரம்பிச்சாருன்னா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்திப்படுத்த ஆரம்பிக்கும். இது வந்து தாந்திரிகமாக பண்ண வேண்டியது. அடுத்து தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிடணும். நம்மளால நம்ம சொன்ன மாதிரி 1க்கு 4 கதவு தட்டணும். ஒரே ஒரு முயற்சி பண்ணுங்க. அது நடக்கல. நான் அதனால அப்படியே விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. 1க்கு 4 கதவு தட்டும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இவங்க எப்படி தெரியுமா? ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா, முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதுல எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்களோ, அந்த எஃபோர்ட்டுக்கு தகுந்த கண்டிப்பான பலன் அனுபவிப்பாங்க. ஆனா, நெறைய மந்தத்தன்மை இந்த சனி பகவானுடைய காரணங்களால மந்தமாயிடுவாங்க. யோசனைகள் நெறைய இருக்குது. எண்ணங்கள் சிறப்பா இருக்குது. செயல்கள் வந்து கம்மியா இருக்குது அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல நல்லா சூப்பரா இருக்குங்கிறாரே, அப்ப தானா நடக்குமா அப்படின்னா, நம்ம முயற்சிகள் அடுத்த கட்டம் வந்து கண்டிப்பா நடக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? பெரும்பாலும் வந்து இந்த மகரம் ராசி, மகரம் லக்னத்துல பிறந்தவங்க, இப்ப அவிட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். அவிட்டத்துல வந்து செவ்வாய் உச்சமாவாரு. சில பெண் தெய்வங்கள், உக்கிர தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்குது. இது நம்மளுடைய அனுபவத்துல பார்த்தது. ஆயுதம் ஏந்திய பெண் தெய்வங்கள் இறை வழிபாடாக எடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க பண்ணலாம். ஆயுதம் ஏந்திய பெண் தெய்வங்கள்னா துக்க வழிபாடா இருக்கட்டும், அல்லது கருமாரியம்மன், அங்காளம்மன், காளி இந்த மாதிரி பிரத்யங்கரா, வராகி இந்த மாதிரி பெண் தெய்வங்கள், உங்க தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பிரச்சனையினுடைய தாக்கத்தை குறைக்கிறது, பெரிய பிரச்சனை நம்ம கிட்ட விடாம வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். குறிப்பா இந்த மகரம் அவிட்டத்துல பிறந்தவங்க கருங்காலி கூட பயன்படுத்தலாம். கருங்காலி மணி மேலெல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? கையில பிரேஸ்லெட்டாவோ, கழுத்துக்கு மணியாவோ கருங்காலி வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக பயன்படுத்தலாம். நல்ல ஒரு வைப்பு பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும். மேலும் இந்த மகரம் ராசியில பிறந்தவங்க இறை வழிபாடா முருக வழிபாடு செய்யும் போது நிறைய நல்ல பலன் நடக்கும். ஏன்னா இந்த மகர ராசியோட தத்துவம் வந்து வயலூர் முருகனை வந்து கனெக்ட் பண்ணணும். நான் இதுக்கு சம்பந்தமா ஏற்கனவே வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். முடிந்தவரை நம்மளுடைய பிறந்த நட்சத்திர நாள்ல பிடிச்ச அருகாமையில் இருக்கக்கூடிய வயலூர் முருகன் கோயில் சென்று ஒரு சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, அல்லது ஒரு சஷ்டி நாள்ல வந்து போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் வந்து சிறப்பான பலன்கள் இருந்து ஏற்படுத்தும். முடிஞ்சவரை இதையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முருகனை வந்து இஷ்ட தெய்வமாக வழிபடக்கூடியது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். மகர ராசி, மகரம் லக்னத்துல பிறந்தவங்க அதே மாதிரி ஜீவ சமாதி அடைந்த குருக்கள் வழிபாடு பண்றது நல்ல வந்து பாத்தீங்கன்னா பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சனி சந்திரனுடைய புனர்வு தோஷம் அப்படிங்கிறது எனக்கு சூட்சகமா வருது அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்னங்க பண்ணணும்? உணவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க, வண்டி வாகன பயணங்கள், மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்க, வெளியூர்ல, வெளி மாநிலத்துல, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்றவங்க, தின வருமானம் பண்றவங்க, பழம், காய்கறிகள் கெட்டு போற மாதிரி உணவு பொருட்கள் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கொடுத்துனே சூப்பரா வந்து நல்ல பலன் இருப்பாரு. மத்த துறையில பயணிக்கிறவங்க, மத்த ஒரு கொஞ்சம் ஸ்மார்ட்டா வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த நெருக்கடிகள் கண்டிப்பா நிறைய நெருக்கடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை நாள்தோறும் அன்னதானம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்னம், ஒரு சாப்பாடு, ஒரு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்னதானம் பண்றது அசைவ உணவு தவிர, எளிதில் செரிமானமாகக்கூடிய இப்ப தயிர் சாதம் வச்சுக்கலாம். உதாரணமா தயிர் சாதம் வாங்கி ஒரு ஒரு வாட்டர் பாட்டிலோட நம்ம எப்ப அன்னதானம் கொடுத்தாலும், அதோட நீர் தானமும் குடுக்கணும்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிட்டா நம்ம தண்ணி குடிக்கிற மாரி பார்த்தீங்கன்னா குடுக்கும்பொழுது, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 பேருக்கு அல்லது ஒரு 5 பேருக்கு இந்த மாரி வந்து நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி சனிக்கிழமை நாள்ல நம்ம அன்னதானம் பண்ணலாம். அதனால இந்த குழந்தை தோஷத்தை தடுக்கும். நிறைய வெற்றி வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க உருவாகும். மேலும் வந்து சூரியன், குரு, செவ்வாய், சந்திரன், சனி இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? இதுல குரு பகவான் நீச்சமானாலும் இந்த குருக்கும் சனிக்கும் உள்ள காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பலனை ஏற்படுத்தும். அது கொடுப்பனை யோகம் அப்படின்னு பேரு. அதனால என்னாலும் வந்து முயற்சி கைவிடக்கூடாது, பின்வாங்க கூடாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகுறதுக்கு, வெற்றி ஆகுறதுக்கு, சீக்கிரமா அந்த இடத்த அடையிறதுக்கான ஒரு ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டா வந்து உருவாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். மேலும் இந்த மகரம் ராசி, மகரம் லக்னம் பத்தின ஒரு பொதுவான பலனை நம்ம நிறைய இன்னும் சொல்லிட்டே போலாம். நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் பொருந்தது அப்படின்னா நீங்க அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க சொன்ன பரிகார முறைகள், அடிப்படையான இறை வழிபாடுகள், நீங்க சொன்ன தாந்திரிகமான இந்த நேரம் நிர்வாகம் சரி பண்ணிக்கிறது, அதே மாதிரி தகவல் மண்பான்மை தூக்கி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி வந்து சொன்னீங்க. மேலும் ஒரு பொதுவாக ஒரு ராசியை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ராசிக்கு 5ஆம் இட அதிபதியும் நம்ம ராசிக்கு 11ஆம் இட அதிபதியும் நம்ம வந்து இயக்கணும். சரிங்களா? இது ஒரு பேசிக்கா சந்திர லக்கணத்தை அடிப்படையாக வைத்து மூல நூல்களில் சொல்லப்பட்ட ஒரு சூழ்ச்சியமான விதி. மகர ராசிக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். மகர ராசிக்கு 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது தாயார், அதாவது மகாலட்சுமி.
செவ்வாய் அப்படிங்கிறது முருகப்பெருமான். அடிப்படையாக சுக்கிரன் கிரகத்தை இயக்குறதுக்கான ஒரு சூட்சுமங்கள் எல்லாமே இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை நாள்ல நம்ம ஒரு சேமிப்பு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை நாள்ல வரக்கூடிய ராகு காலத்துல நம்ம உண்டியல் வச்சு பணம் சேமிக்க முயற்சி பண்ணலாம். வெள்ளிக்கிழமை நாள்ல நம்ம தாயார் வழிபாடு பண்றது, பெருமாள் தாயாரோட இருக்க மாதிரி கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேரம் செலவு பண்றது, சுவாமி தரிசனம் பண்றது, கோயில் உண்டியல்ல காசு போடுறது இதெல்லாம் நல்ல ஏற்படுத்தி இந்த இடத்தை பலப்படுத்தும். மேலும் வந்து 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் வந்து ஒரே பெருமான் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயலூர் முருகன் சிறப்பான பலனை ஏற்படுத்துவாரு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து நிறுத்துறது தீர்த்து பண்றக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானமாக வரக்கூடிய இது 11ஆம் இடம். இதுக்கு நம்மளுடைய ஒரு பெரிய வேண்டுதல், ஒரு பெரிய தாழ்த்து வந்து முருகப்பெருமானுக்கு வேண்டுதலா வைக்கலாம். ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். தாந்திரிகமாக திங்கட்கிழமை நாள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய ரத்த தானம் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே ரத்த தானம் பண்றாங்க இல்லையா, பிளட் பேங்க்லாம் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல ரத்தம் தானம் பண்றவங்களுக்கு நம்ம வந்து ப்ரூஃப் வாங்கி தரலாம். ரத்த தானம் பண்றவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரூஃப் வாங்கி தரலாம். இதெல்லாம் வந்து தாந்திரிகமாக நல்லா வந்து பலப்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் நெய் தீபம் முருகனுக்கு ஏற்றுறதும் வந்து திங்கட்கிழமை நாள்ல காலையில அந்த நெய் தீபம் ஏற்றுறதும் மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு சூட்சமான 5ஆம் இட அதிபதியை இயக்கணும், 11ஆம் இட அதிபதியை இயக்கணும் ஒரு சூட்சம். இது மட்டும் நம்ம இயக்கினாலே வந்து 5 வந்து ஆசைப்படுறது, 11 நம்ம ஆசைப்படுறது நமக்கு கிடைக்கிறது. இது சூப்பர் நம்ம கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு பெரிய வாழ்க்கை வாழல அப்படின்னாலும் நமக்கு எதிர்பார்க்கறது, நம்ம ஆசைப்படுறது நமக்கு சூப்பரா கிடைக்கிறது. நம்ம சொன்ன மாதிரி மட்டும் பயன்படுத்துது. நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவல் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் ஒரு நல்ல ஒரு பதிவில் முழுமையான ஒரு விளக்கத்தோடு மேலும் ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி. வாய்ப்பு